நடிகை சமந்தாவுக்கும் ஃபேமிலி மேன் இயக்குனர் ராஜ் நிதிமோருவுக்கும் நேற்று கோவையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கோவையில் ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய லிங்க பைரவி கோவிலில் நேற்று காலை திருமணம் நடைபெற்றது. குடும்பத்தினர், நண்பர்கள் என மிக நெருங்கிய வட்டாரம் மட்டுமே இந்த திருமணத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. சமந்தாவின் இந்த திருமணம் பூதசுத்தி விவாகா முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பூதசுத்தி விவாகா திருமண முறை குறித்தும் சமந்தாவின் திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தும் ஈஷா யோகா மையம் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிங்க பைரவி சன்னதிகளிலோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலோ வழங்கப்படும் பூதசுத்தி விவாகா திருமண செயல்முறை தம்பதியருக்கு இடையில் ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் யோக விஞ்ஞானத்துடன் வழங்கப்படுகிறது. இந்த செயல்முறையின் மூலம் பஞ்சபூதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருவருக்குமான திருமண உறவு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. மேலும் தம்பதியர் தங்களது எண்ணம், உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை பொதுசுத்தி விவாகா வழங்குகிறது. ஈஷா அறக்கட்டளை சமந்தா மற்றும் ராஜுவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேவியின் எல்லையற்ற அருளும் பேரானந்தமும் அவர்களின் நினைவில் நிறைந்து இருக்க வாழ்த்துகிறது. ஈஷா யோகா மையத்தில் சத்குருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க பைரவி தேவி பெண் தன்மையின் சக்தி மிக்க வெளிப்பாடாகும். லிங்க பைரவி வளாகம் மக்களின் வாழ்வை வளமாக்கும் சடங்குகளுக்கு ஒரு துடிப்பான இருப்பிடமாக திகழ்கிறது. இங்கு ஒருவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவியின் அருளை பெறும் வகையிலான சடங்குகள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடிகர் நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட நடிகை சமந்தாவின் திருமணம் நார்மலா ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் புடைசூட பிரபலங்கள்லாம் கலந்துக்க பயங்கரமா தான் நடைபெற்றுச்சு. ஆனா சில வருடங்கள்லயே அந்த திருமணம் விவகாரத்துல முடிஞ்சிருச்சு. பிறகு காதல் திருமணம்னு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்த நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிதிமோருவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னே தன்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டான அடிக்கடி போயிட்டு வணங்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய லிங்க பைரவி வளாகத்துல இந்த முறைப்படி தான் திருமணம் பண்ணணும் அப்படின்றத தன்னுடைய காதல் கணவர்கிட்ட எடுத்து சொல்லி அவரையும் சம்மதிக்க வச்சு இந்த முறைப்படி திருமணத்தை முடிச்சிருக்காங்க.